வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைய நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் டாரிஃப் வருமா வராதா, குறைச்சிட்டாரா குறைக்கலையா, இந்த மாதிரி எண்ணம் தான் போயிட்டே இருக்கு. கடந்த ஒரு வருஷமாகவே மார்க்கெட்ல ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். மார்க்கெட்ல பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் பெருசா இல்லை. காரணம் அதை தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் அப்படிங்கிறது பெருசா வரமாட்டேங்குது. அதான் ஒரு பெரிய ரீசன். அதனால தான் மார்க்கெட்டு 26,000 25,000 அந்த லெவலுக்குள்ளே நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ சைட் பேஸில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் புஷ்அப் பண்ணி மேலே ஏறுமே தவிர எஃப்ஐஎஸ் மெயின் ரீசன் அப்படி இருந்திருந்தால் எஃப்ஐஎஸ் வித்திருக்க அந்த விற்பனைக்கு மார்க்கெட் சரிஞ்சு எங்கேயோ போயிருக்கணும். ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைலர் பப்ளிக்கும் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இன்னுமே 25,700 அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சமயத்தில் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் போகலாமா இல்லை க்ரோத் ஸ்டாக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணலாம்? இயர் எண்ட் ரிசல்ட் இல்லையாமா, அதனால கண்டிப்பாக டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் வாங்குறது தான் நல்லது. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே மார்ச் கடைசியிலலாம் அவங்களுடைய டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்கலாம். ஒரு காலத்தில் ஐடி செக்டர் ஃபண்டில் அவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாருமே எப்போதுமே ஷைன் ஆகிட்டு இருக்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பேருக்கு ஏற்ற மாதிரி ஷைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஐடி செக்டர் அதுக்காக ஐடி செக்டர் இல்லாமலே போயிடுமா? ஐடியை நம்பி தான் பல நிறுவனங்கள், பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கோல்டு சில்வர் பயங்கர அப்பில் இருந்ததுனால தான் திடீர்னு நம்ம ஸ்பைக் எல்லாம் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் கிராஜுவலாக ஏறிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15,000 போயிடுமானா, ஒரு நாள் போன ஜனவரி 29 15,000 தாண்டி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏறிச்சுன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரே நாள் ஸ்பைக் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம 2026 ஸ்டார்டிங்லேருந்தே மார்க்கெட் சைட் வேஸில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நம்ம பேசிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் டாரிஃப் வருமா வராதா, குறைச்சிட்டாரா குறைக்கலையா, இந்த மாதிரி எண்ணம் தான் போயிட்டே இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷமாகவே மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆதிக்கம் தான் நம்மளுடைய மார்க்கெட்டை ரொம்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் ஏற்றுது, அடுத்த நாள் 300 பாயிண்ட் இறக்குது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒரு போக்கு பண்ணிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி துறை, ஐடி செக்டர் கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லை, நிறைய லே ஆஃப்ஸு, பத்தாவதுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஒவ்வொரு வாரமும் புதுசான ஒரு ஏஐ டூல் வருது. அது மார்க்கெட்டில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுடைய மார்க்கெட்டை இந்த அளவுக்கு இறக்கி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. காரணம் அதை தூக்கி நிறுத்துறதுக்கான ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் அப்படிங்கிறது பெருசாக வரமாட்டேங்குது. அதான் ஒரு பெரிய ரீசன். அதனால தான் மார்க்கெட்டு 26,000 25,000 அந்த லெவலுக்குள்ளே நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இனி அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கொஸ்டின்ஸ். இனி அடுத்து மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரப்போற முடிவு, காலாண்டு முடிவுகள் இருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் எண்டு அதோடைய முடிவு இருக்கு. இயர் எண்டு ரிசல்ட்டும் வர இருக்குது. ஸோ இந்த இயர் எண்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட இயர் எண்டு ரிசல்ட்டை எப்படி கொடுக்க போறாங்க, அதை வைத்து தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டு இனி இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய அந்த ஜெரோம் பவல் அவருடைய பதவிக்காலம் முடியுது. கெவின் வாஷ் வரப்போறாரு. ஸோ அவருடைய போக்கு எப்படி கொண்டு போக போகுது? ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அதிபர் ஒரு பங்கு மார்க்கெட்டை ஏற்றி இறக்குறாருன்னா அந்த ஃபெடரேஷன் ரேட் கவர்னரும் அவராலையும் என்ன பண்ண முடியும், மாற்றி இறக்க முடியும். அங்கேயும் ரேட் கட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுனால. ஸோ கெவின் வாஷுடைய வரவு அப்படிங்கிறது மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஜெரோம் பவருடைய நிலைப்பாடு என்பது வேற. அவர் அதிபரோட ஒத்தே போகவே இல்லை. ஆனால் இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுவார், இந்த அதிபரோட ஒத்து தான் போவார். ஸோ அதனால கெவின் வாஷுடைய வரவு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரேட் கட்டை அதிகப்படுத்துவார். பவல் ரேட் கட்டை குறைச்சிட்டே இருந்தார். இனி இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ பாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது அப்படின்னா
கோல்டு சில்வரில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் மே மாதத்துக்கு அப்புறமாக மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துமா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னால தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஐஸ் இன்னுமே வந்து வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. நம்மளுமே நிறைய ட்ரேட் டீல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஐஸ் வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன மேம்? எஃப்ஐஐஸ் கடந்த ஒரு வருடங்களாகவே இந்த டாரிஃப் பார் அனௌன்ஸ் பண்ண நாளில் இருந்தே அதிகமாக வெளில தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ டாரிஃப் பார் கொஞ்சம் செட்டில் ஆனது அப்படிங்கனால 18% கொண்டு வந்ததுனால கடந்த பிப்ரவரி மாதம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸாக அவங்க உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் எஃப்ஐஐஸ் மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக தற்போது இல்லை. 2020க்கு மேலேயே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. எஃப்ஐஐஸும் உள்ளே வந்தாங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஏறும். இப்போ சைட் பேஸில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் புஷ்அப் பண்ணி மேலே ஏறுமே தவிர எஃப்ஐஐஸ் வந்து மெயின் ரீசன் அப்படி இருந்திருந்தால் எஃப்ஐஐஸ் வித்திருக்க அந்த விற்பனைக்கு மார்க்கெட் சரிஞ்சு எங்கேயோ போயிருக்கணும். ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைலர் பப்ளிக்கும் சேர்ந்து தான் மார்க்கெட்டை இன்னுமே 25,700 அப்படிங்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் நம்மளுடைய நிஃப்டியில் மேஜர் போர்ஷன் ஆக்குபை கையில் வச்சிருந்தவங்களே ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட் கடந்த ஒரு வருஷமாக வேற எந்த செக்டரும் இல்லாத அளவுக்கு இவ்வளோ இறங்கி இருக்குது. எஃப்ஐஐஸ் இவ்வளோ செல் பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. ஆனால் டிஐஏ காரணமாகத்தான் அங்கே வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் பெரும்பாலும் வெளில போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமாக மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்த வேகத்துக்கே அதே வேகத்துக்கே திரும்பி வருவாங்க. இப்போது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருக்கிறதுனால இனி அவங்க வரக்கூடிய காலகட்டமும் இருக்குது. அதனால அவங்க பெரும்பாலும் இனி அடுத்தடுத்த மாதங்களில் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் அவங்க போய் கோல்டு சில்வரில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய தாக்கம் கொஞ்சம் குறைந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, எமர்ஜிங் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வருவாங்க. ஸோ இந்த சைடு வரும்போது மார்க்கெட் மறுபடியும் நமக்கு நல்ல ரேலியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுதும் மார்க்கெட் தள்ளாடாமல் ஓரளவு சைட்வேஸில் போட்ட காரணமே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய மக்கள் மறுபடியும் சிப்பெல்லாம் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணாங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் இறங்காது. எஃப்ஐஎஸ் திருப்பி உள்ளே வந்துருவாங்க. மார்க்கெட் நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கும்போது எந்த ஸ்டாக் இல்லை செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி உங்களுக்கு எப்போதுமே எந்த பிரச்சனையுமே கொடுக்காத செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் செக்டர், அந்த செக்டர். அதே மாதிரி பேங்கிங் செக்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த செக்டர் நம்ம போகலாம். அதே மாதிரி ஃபார்மசி செக்டர் எப்போதுமே நீட்ஸ் இருக்க மாதிரி உள்ள செக்டர் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே மாட்டிக்காது. அதாவது பப்ளிக் மக்கள் வந்து அதிகமாக அந்த கம்பெனிகளை வாங்கிட்டு இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட செக்டர்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் அதே மாதிரி எஃப்எம்சிஜி, ஃபார்மா அண்ட் ஆல்சோ டெலிகாம். நம்ம 5G வந்து டெலிகாம் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஸோ டெலிகாம், பவர் செக்டர் இது எல்லாமே எப்போதும் நீட்ஸ் உள்ள செக்டர். அதனால் எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா 2 விதமாக பிரிக்கலாம். க்ரோத் ஸ்டாக்ஸ்ன்னு பிடிக்கலாம், இதே மாதிரி ட்ரெண்டிங் செக்டர் ஸ்டாக்ஸ்ன்னு பிடிக்கலாம். ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்போதுமே ஒரு சரிசமமான பங்கு கொடுங்க. ஒரு 50% வந்து இந்த மாதிரி நல்ல எப்போதும் நீட்ஸ் எவர் கிரீன் செக்டர்னு சொல்லுவோம், இந்த மாதிரி செக்டர் வச்சுக்கோங்க. ஒரு 50% ட்ரெண்டிங் இப்போ ஃபார்ம் ஆகிருப்பாங்க இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர், செமிகண்டக்டர் செக்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர், இந்த மாதிரி கம்பெனிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெரும்பாலும் பிரச்சனை வைக்காது. ஸோ அதனால் எப்போதும் நீட்ஸ் உள்ள செக்டரை தேர்ந்தெடுக்கலாம். அது இப்போதும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாமா. இப்போ இருக்கிற சமயத்தில் டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ் போகலாமா இல்லை க்ரோத் ஸ்டாக்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? இயர் எண்ட் ரிசல்ட் இல்லையாமா, அதனால கண்டிப்பாக டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் வாங்குறது தான் நல்லது. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே மார்ச் கடைசியிலலாம் அவங்களுடைய டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் அதை செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ அதனால தற்சமயத்துக்கு ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸை வந்து இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பது நல்லது. அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக இறங்கியிருக்கு. அவங்க தான் ஜென்ரலாக அதிகமான அளவுக்கு க்ரோத்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 6 மாதம் 1 வருஷத்தில் லாங் டேர்ம்னு வரும்போது நீங்கள் க்ரோத் ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த சமயம் இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணலாமா இந்த 2 ஃபண்டு? பயங்கரமாக ரொம்ப இறங்கியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு இறங்கினக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஜென்ரலாக இந்த அளவு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கும் போது நீங்கள் அதில் வந்து எல்லாமே நிறைய லோவர் ரேட்லலாம் கிடச்சிட்டு இருக்குது. நல்ல கம்பெனிகள் அதுலேயுமே கூட நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக தேர்ந்தெடுங்க.
அதே மாதிரி நிறைய ஐபிஓ கம்பெனிஸ்லாம் வந்த விலையை விட இப்போ ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிகளாக தேர்ந்தெடுங்க. 52 வீக் லோவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கம்பெனியில் வாங்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸ்களில் நீண்டகால அடிப்படையில் அதுலேயுமே நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான டைவர்சிஃபைடாக ஒரே கம்பெனி, ஏன்னா ஸ்மால் கேப்னு வரும்போது ஒரே கம்பெனியில் கொண்டு போய் டம்ப் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். லார்ஜ் கேப் பிரச்சனை இல்லை. லார்ஜ் கேப்னா ஒரு கம்பெனி தான் வாங்குறேன், லைக் ரிலையன்ஸு, ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குறேன், நான் ஒரே கம்பெனியில் போய் டம்ப் பண்ணுறேன், அதுவுமே ஆபத்துன்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்மால் கேப்னு வரும்போது நிச்சயமாக ஒரு 1,00,000 ரூபா ஒருத்தர் வச்சிருக்காருன்னா கொண்டு போய் ஸ்மால் கேப்பில் 1,00,000 ரூபாயும் பணத்தையும் போடக்கூடாது. ஸோ அதனால அதை பிரித்து ஸ்மால் கேப்லேயும் கூட 4-5 கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து வாங்குறது நல்லது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா யார் இப்போ ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிற ஐடி செக்டர் பயங்கரமாக இறங்கியிருக்கு. ஐடியில் ஏதாவது ஒரு கம்பெனி, அதே மாதிரி ஆட்டோ செக்டரில் ஒரு கம்பெனி, ஃபார்மசியில் ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படின்னா அடுத்து 1 or 2 இயர்ஸில் ஸ்மால் கேப் கம்பெனிகள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு எங்கேயோ போயிடும் அந்த லாபம் எல்லாம். அதனால ஸ்மால் கேப் கம்பெனிகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதுலேயுமே ஒரே கம்பெனியில் போய் டம்ப் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் இறங்கி அந்த கம்பெனியை காண போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால லார்ஜ் கேப்பில் அந்த பிரச்சனை வராது. இறங்கினாலும் மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே மெயின்டைன் ஆகும், திருப்பி ஆயிடும். ஆனால் ஸ்மால் கேப் கம்பெனிகள் ஒன்ஸ் இறங்கிட்டே இருந்தாங்கன்னா சில சமயம் இல்லாமலே போயிடுவாங்க. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதையுமே டைவர்சிஃபைட் ஸ்மால் கேப் பண்ண போகிறது ரொம்ப நல்லது. இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சமயம் யாருமே வந்து எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ 5 to 7% வந்து இறங்கிருச்சு, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஐபி பாஸ் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? எப்போதுமே அதுவும் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு, இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து 100 ரூபா இருக்கும்போது வாங்கியிருக்கீங்க, ஒரு 6 மாதம் முன்னாடி 100 ரூபா, இப்போ அதோட விலை 75 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் நிறைய யூனிட்ஸ் வாங்கினா தான் அது ஆவரேஜிங் கான்செப்டில் அடுத்து ஏறும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லோ லெவலில் கிடைக்கும் போது எஸ்ஐபியை நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் பெய்டப் பண்ணலாமான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கின அந்த ஹையர் எண்டையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம். ஸோ சிப் அப்படிங்கிறது எப்போதுமே நிறுத்தப்படக்கூடாது. நிறுத்தினா அந்த காம்பவுண்டிங் அந்த பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்கவும் முடியாது, ஆவரேஜிங் கான்செப்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் மார்க்கெட் இறங்கும் போது எப்போதுமே ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுங்க. அதே மாதிரி இப்போ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டர் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு காலத்தில் ஐடி செக்டர் ஃபண்ட்லாம் அவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எல்லாருமே எப்போதுமே ஷைன் ஆகிட்டு இருக்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஷைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் பேங்கிங் பார்த்துட்டு நல்ல ஷைன். இந்த வருஷம் பேங்கிங் செக்டர் பயங்கர நல்லா அப்பில் போச்சு. ஐடி செக்டர் அதுக்காக ஐடி செக்டர் இல்லாமலே போயிடுமா? ஐடியை நம்பி தான் பல நிறுவனங்கள் பல துறைகள் இயங்கிட்டு இருக்கு. அதனால தீமேட்டிக்கில் ஐடி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஃபண்டு வேல்யூவோட இறங்கியிருக்கும், அவங்க போட்டுக்க அமௌண்ட்டோட இறங்கியிருக்கும். அதுக்காக பயந்து போய் அவங்க வைண்டப் பண்ணிட்டு வெளில வந்தாங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் எந்த ஒரு மாற்றத்துக்கும் அவங்க தயாராகிடுவாங்க கார்பரேட்ஸு. அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் சிப்பையும் எப்போயுமே நிறுத்திடாதீங்க. அதே மாதிரி பயங்கரமாக இறங்கி இருக்குதா, எவ்வளோ இறங்கியிருக்கு என்னங்கிறத செக் பண்ணுங்கள். 50% வரைக்கும் இறங்கி இருக்குது, நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து 50% இறங்கியிருக்குன்னா மறுபடியும் அந்த இடத்துல போய் உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் போய் வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம். ஒருவேளை பணம் இல்லைன்னா அமைதியாக விட்டுருங்க. இந்த இடத்துல போய் செல் பண்ணிட்டு வெளில வருது, எப்படி பீக்கில் வாங்குறது தவறோ அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு அந்த இடத்துல போய் மறுபடியும் விற்கிறதும் தவறு. நீங்கள் விற்ற பிறகு ஏற ஆரம்பிச்சிடும். வழக்கம் போல சொல்லுவாங்க, நான் விற்ற பிறகு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் விற்ற இடத்துல மக்கள் எல்லாரும் வாங்குறதுக்கு வராங்க, அதனால தான் விலை ஏறுது. ஸோ வாங்கும் இடம் என்று இருக்கிறது, விற்கும் இடம் என்று இருக்கிறது, அது எல்லாருக்குமே தெரியறது கிடையாது. அதை மாற்றி பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க நான் வாங்கணுன்னு விற்கிது, நான் விற்ற பிறகு வேறுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் வராங்க. ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கினவங்க 50% இறங்கிடுச்சு, 10% இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. 50% இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட பணம்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் அமைதியை காத்தல் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த நஷ்டத்தை புக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களா, இதை விட ஒஸ்ட்டாக இருக்குது அதில் இப்போ நான் வாங்கினா ஏறுன்னு நீங்கள் ஏதாவது மாற்றி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் நீங்கள் விட்டுட்டு வெளில வரலாம். உங்கள்கிட்ட மாற்றி ஏற்பாடு எதுவுமே கைவசம் இல்லைன்னா இந்த இடத்துல செல் பண்ணிட்டு வெளில வரதும் நல்லதுக்கு கிடையாது. ஏன்னா என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் இறங்கி ஜீரோக்கு போயிடாதா? ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற கம்பெனிகளே கம்ஃபர்டபுளாக அவ்வளோ இறங்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே ஃபீல்டை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இதே ஸ்மால் கேப்பாக இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக கீழே இறங்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி, ஈவன் தோ லார்ஜ் கேப் கம்பெனி ஆனால் பயங்கரமாக இறங்கியிருக்கா, அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐடி ஃபண்ட் ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இறங்கியிருக்கா, பயப்படாதீங்க.
ஆனால் அதுவே ஸ்மால் கேப் கம்பெனிஸும் இருக்கிறாங்க ஐடியில். அந்த மாதிரி கம்பெனிகளை எடுத்திருந்தீங்க, அது 50% இறங்கிடுச்சுன்னா அதை குவிட் பண்ணிட்டு வெளில வர்றது நல்லது. ஸோ யார் யார் என்னென்ன வச்சுருக்கீங்களோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும். அதனால எப்போதுமே இதே சிப்பில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடியிலே நான் சிப்பில் பண்ணிட்டு இருக்கேன், நிறுத்திடாதீங்க. வேணும்னா நீங்கள் மறுபடியும் யூனிட் வாங்குங்க. ஏன்னா அவங்க பிரித்து தான் போடுவாங்க, எல்லா ஃபண்ட்லேயும் போடுவாங்க. திருப்பி மேலே ஏறும்போது உங்களுக்கு ஆவரேஜிங் கான்செப்டில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உங்களுடைய ஃபண்டு வேல்யூ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதோ இல்லையோ போட்ட பணத்துக்கு பந்தகம் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு ஐடி ஸ்டாக் ஒரு 1 இயர் முன்னாடி வாங்க வச்சிருந்தேன், எனக்கு 1 இயர் ரிட்டர்ன்ஸே வந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த 1 இயரோட ஆவரேஜ் தான் அதில் கிடைக்கும் மேம். நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, திருப்பி நீங்கள் ஆவரேஜ் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து பை வேல்யூவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் செல் பண்ணும்போது சில பேர் பிரித்து செல் பண்ணுவாங்க, சில பேர் மொத்தமாக செல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ பை வேல்யூ எவ்வளவு, செல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டர்ன். ப்ளஸ் அதே மாதிரி சார்ஜஸ் மட்டும் கிடையாது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுலேயும் வித்தியாசம் இருக்குது. 1 இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 12.5 தான் வரும். 1 இயர்க்குள்ள நீங்கள் 20% கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் லாபம் பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் மாறும். இதுவே நஷ்டமாகுதுன்னா நீங்கள் நஷ்டத்தை வேணால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நீங்கள் நஷ்டத்தை புக் பண்ணிக்கலாமா, நீங்கள் அடுத்த வருஷம் மறுபடியும் அதே கம்பெனி வாங்குறப்ப, நான் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வாங்கினேன், 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், இப்போ 3000 ரூபாய்க்கு வந்துச்சு, எனக்கு 1000 ரூபாய் லாஸ். நான் இந்த வருஷம் நான் லாஸ் காமிச்சிடுறேன். ஆனால் அடுத்த வருஷம் நான் மறுபடியும் அதே டிசிஎஸை வாங்குறேன், 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு போயிடுச்சு, அப்போ எனக்கு லாபம் வருது. அப்போ இந்த வருஷம் லாஸை நாங்கள் கணக்கில் வந்து காமிச்சிக்க முடியும். ஸோ லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் நம்ம கட்டி தான் ஆகும். இப்போ மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருக்கிறதுனால எஃப்டி பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுக்கு எது வாய்ப்பு இருக்காங்க? ஜென்ரலாக அது மாதிரி பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. பேங்கிங் செக்டரை பொறுத்த மட்டும் எஃப்டியில் அவர் இந்த முறை கூட மானிட்டரி பாலிசியில் அன்சேஞ்சுன்னு சார் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆர்பிஐ கவர்னர். ஸோ இன்ஃப்ளேஷன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க பெரும்பாலும் ரேட் கட்டு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாண்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட ப்ரைவேட் பாண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 8% 9% கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாறுபாடும் இருக்காத பட்சத்தில் எஃப்டிலையும் பாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்லையும் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, இன்ஃப்ளேஷன் இப்போ கட்டுக்குள்ள இருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ இந்த சமயம் ரியல் எஸ்டேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டும் வீக்காக இருக்குது, ஒரு பக்கம் கோல்டுமே வந்து இறங்கிக்கிட்டே வருது. இந்த சமயம் ரியல் எஸ்டேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாகவே கொஞ்சம் இறங்கு முகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு அவைலபிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. பத்தாவதுக்கு கட்டி முடித்த வீடுகள் நிறைய காத்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கலாம், பெங்களூரு, ஹைதராபாத்து, நொய்டா போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து சேல் ஆகாமல் இருக்குது. காரணம் இந்த ஐடி துறையில் ஏற்பட்ட தேக்க நிலை, லே ஆஃப். பத்தாவதுக்கு ட்ரம்ப் வேற போட்டார்ல H1B விசாக்கு, இங்கேருந்து அமெரிக்கா போக வேண்டிய அந்த சூழ்நிலைலாம் சுத்தமாக மாறிடுச்சு. ஸோ மக்கள்கிட்ட ஒரு பயம் வந்துருச்சு, பேனிக். 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுமா, அதுக்கு இருக்கிற வாடகை வீட்டிலே இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு தேக்க நிலை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஐடி செக்டரு, பேங்கிங் செக்டரு, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே வந்து வீடுகள் வாங்கலாமா, 1க்கு 2 வீடு வாங்கலாமா, லேண்டு வாங்கலாமா, இப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அத்தியாவசிய வேலை, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கே பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தானே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் வச்சுருக்க வீடுகளே போதும், நம்ம எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைங்க வேறு, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னா கூட யோசிப்பாங்க. ஒரே ஒரு குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்க ஏற்கனவே ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்கி வச்சுருப்பாங்க, நான் வேற போய் ஒரு 3ஆவது ஒரு வீடு வாங்கணுமா அப்படிங்கிறதா இன்றைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் வந்திருக்காங்க. அதனால் எப்படி போட்டே இருக்கிறோம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வீட்டில் போய் முடக்கணுமான்னு இன்றைய இளைஞர்களுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள்லாம் மாறி இருக்கும் போது ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பூமெல்லாம், அதாவது 2000 இருந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்ப்பது இனிமேல் கஷ்டம். நிறைய லே ஆஃப் வேற ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, அதே மாதிரி 1க்கு 4 வீடு வாங்குறது, இதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ ரியல் எஸ்டேட் இப்போது தேக்க நிலையில் தான் இருக்குது. இன்னும் 2-3 வருஷம் ஆகலாம் அது மறுபடியும் பூம் ஆகிறதுக்கெல்லாம். இந்த பேப்பரில் வர விஷயங்களை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாமா மேம்? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பெரும்பாலான பகுதிகளை நம்ம வச்சுக்கூடாது. இந்திய கம்பெனிகளுடைய செயல்பாடுகளே நமக்கு தெரியாத பட்சத்தில், இங்கேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அங்கே ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த நாடுகள், ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சடனாக உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும்.
அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் போன்ற அதிபர்லாம் இருக்கும்போது நம்ம வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஹைலி ரிஸ்க்கு. அதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பங்குகளை வாங்காமல் அதுக்குன்னே ஃபண்டு இருக்குது, குளோபல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ஃபண்டு, நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு ஃபண்டு வாங்கி வச்சுக்கலாமே தவிர நம்மளுடைய முழு முதல் பணத்தையும் நீங்கள் அதில் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லதல்ல, நம்மளுடைய நாட்டுக்கும் நல்லதில்லை. நம்மளுடைய பணம் அயல் நாட்டுக்கு செல்லுது, அங்கேருந்து வர பணம் இங்கே வரணும்னு எல்லா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இங்கே நம்ம இந்திய கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய பணத்தை முழுமையாக அங்கே போடுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% பங்கு ஒரு அமௌண்ட்டை வேணால் நீங்கள் இந்த மாதிரி, அதுவும் நல்ல குளோபல் ஈக்விட்டி ஃபண்டாக, நல்ல அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குளோபல் ஈக்விட்டி பண்ணுறாங்க, ETF நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் தெளிவான புரிந்துணர்வு அப்படிங்கிறது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அதில் எந்த ஃபண்டு, அதில் எந்தில் பணம் போடுறாங்க, ரிஸ்க் எந்த மாதிரி வரும், அந்த மாதிரி ஃபண்டெல்லாம் முழுமையாக படித்து பார்த்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வேணால் நீங்கள் அதுக்கு ஒதுக்கீடு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் முழுமையாக போடுறது, கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் உங்கள் பணத்தை போடுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதெல்லாம் ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை இருக்குது, குளோபல் லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னா மியூச்சுவல் ஃபண்டு வழியாக இது மாதிரி குளோபல் ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு பயங்கரமாக அப் ஆகுது, திடீர்னு பயங்கரமாக டவுன் ஆகுது. உங்களை பாதிக்காத வண்ணம் அதில் நீங்கள் பணத்தை போடுறது நல்லது. இப்போ எந்த மாதிரி ஸ்டாக் இல்லை செக்டாருக்கு மார்க்கெட் பபிள் வார்னிங் சைன் இருக்குது? ஆல்ரெடி கோல்டுமே வந்து மார்க்கெட் பபிள் தானே மேம்? ஆமாம், ஏற்கனவே கோல்டு சில்வர் வந்து பயங்கர அப்பில் இருந்ததுனால தான் திடீர்னு நம்ம ஸ்பைக் எல்லாம் கொடுத்துச்சுன்னா இப்போ கிராஜுவலாக ஏறிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15,000 போயிடுமானா, ஒரு நாள் போன ஜனவரி 29 15,000 தாண்டி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏறிச்சுன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரே நாள் ஸ்பைக் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெவின் பாஷ் வந்தார்னா கோல்டு சில்வர் அவர் அவ்வளோவா கவனிக்க மாட்டார். ஸோ கோல்டு சில்வர் சைடு இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுடைய நிஃப்டி இப்போ வந்து பெரிய பப்ளிங் ஸ்டேஜில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதான் இப்போ இந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜில் எல்லாம் இருக்குது. பெரிய லெவலில் பாதிப்படையக்கூடிய செக்டர்ஸ் மாதிரி எதுவுமே இப்போ இதுக்கு கிடையாது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அது மாதிரி இருக்கிறாங்க. பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் பப்ளிங் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா அது ஆல் டைம் பீக்கில் இருந்தாங்க. ஸோ மறுபடியும் அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை இறங்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்ததுனால கொஞ்சம் அப்பில் பீக்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய ஃபார்மா, FMCG, டெலிகாம், ஆயில் அண்ட் கேஸ் இவங்கெல்லாம் நார்மல் ஒரு கன்சல்டேஷன் பேஸில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்தக்கூடிய செக்டர் செமிகண்டக்டர், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர் இவங்களாம் ஒரு பூமாக ஏற்றிட்டு போகிறாங்க. டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பப்ளிங் ஸ்டேஜில் இருக்குது. எப்போயாவது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கீழே இறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கே மட்டும் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 25 செக்டர் மேஜர் செக்டர் இருக்குது. அதில் பிரச்சனைக்குரிய செக்டர்னு சில செக்டர் இருக்காங்க. சில செக்டர் என்ன பண்ணாலும் மூவே ஆக மாட்டாங்க, ஸ்லோ மூவிங் செக்டர்னே இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன செக்டர் தான் சில செக்டர்ஸ் வந்து ஒரு பப்ளிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றி.